சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எஸ், யார் அந்த ஒரிஜினல் அழகன்? ஏ உஷா, சன் டிவில மத்தியானம் வருதாமே லட்சுமின்னு ஒரு சீரியல், எப்படி இருக்குது? நல்லாதான் இருக்கு. சாவித்ரி, அதுல திருமதி செல்வத்துல நடிச்ச செல்வம் தான் இதுலயும் ஹீரோவா நடிக்கிறாரு. தென்றல் துளசி தான் இதுல ஹீரோயின். 2 பேருக்கும் கல்யாணம் ஆகுமோ ஆகாதான்னு விறுவிறுப்பா போய் ஒரு வழியா எப்படியோ கல்யாணம் முடிஞ்சிருச்சு. கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஆனா இதுக்கப்புறம் தானே கதையே இருக்கு. அந்த பொண்ணு மகா கல்யாணத்துக்கு அப்புறம் சம்பள பணம் மொத்தத்தையும் பிறந்த வீட்டுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லிடுச்சு. அந்த சம்பளத்துக்காக தான் செல்வ அம்மா மகாவியே ஏத்துக்குச்சு. அது எல்லாத்தையும் மறைச்சு செல்வம் மகா கழுத்துல தாலி கட்டிட்டாரு. ஆனா இந்த உண்மை மட்டும் செல்வம் அம்மாக்கு தெரிஞ்சது. அவ்வளவுதான், என்ன நடக்குமோ தெரியல. நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா கதை நல்லாதான் இருக்கும் போல இருக்கே. ஆனா மதியத்துலதான் இந்த சீரியல் வருதுன்னு சொல்றீங்க. இந்த வேலைக்கு நடுவுல உங்களுக்கு மட்டும் பாக்க எப்படி நேரம் இருக்குது? அதுக்குதான் சன் நெக்ஸ்ட் இருக்கு. அத போன்ல ஏத்திக்கிட்டா போன்லயே எல்லா சீரியலுமே எப்ப வேணாலும் ஃப்ரீயா பாத்துக்கலாம். அப்ப இனிமே சன் நெக்ஸ்ட்ல எல்லா சன் டிவி சீரியலையும் பாத்திர வேண்டியதுதான். எங்க முத்து ஜெயந்தி சௌசௌலாம் பிசுறு கட் பண்ற இடத்துல இருக்காங்க அன்பு. சரி, பேச்சோட சேர்த்து கொஞ்சம் வேலையும் பாருங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கானே தெரியல. நேத்து நாள் முழுக்க என்னைய பார்க்கவே வரல. அழகன் சொன்னான்டா, நீ வெள்ளதாவணில வந்தியா நேத்து? அவன் நினைச்சா சைக்கிள் அனுப்புறான், செயின் அனுப்புறான், வளையல் அனுப்புறான், எது வேணாலும் அனுப்புறான். ஆனா நான் பார்க்கணும் பேசணும்னு நினைச்சா பார்க்க முடியல, பேச முடியல. என்னைய பார்க்க வரலன்னா யார போய் கேக்குறதுனே தெரியலக்கா. ஒரே கஷ்டமா இருக்குது. நீ தப்பு பண்ணிட்ட. என்ன தப்பு? அவ சொல்றதெல்லாம் செய்யறதுனாலதான் முன்னாடி வர மாட்டேங்கிறான். செய்யாம இருந்து பாரு, உன் முன்னாடி வந்து நிப்பான். நேத்து நீ வெள்ளதாவணிய போட்டு வந்திருக்க கூடாது. அப்போ முன்னாடி வந்து உன்னை வெள்ளதாவணி தானே போட்டு வர சொன்னேன், ஏன் போட்டு வரலன்னு கேட்டிருப்பான். அப்பவே நீ யார் அழகன்னு கண்டுபிடிச்சிருந்திருக்கலாம். அட, இது கூட நல்ல ஐடியாவா தானே இருக்கு. ஆனந்தி, நீ ஏன் இதை ட்ரை பண்ண கூடாது? மண்ணாங்கட்டி. எதுக்கும் கடிதத்திலே கேள்வி கேட்டா என்ன பண்றது? ஆமால, இன்னைக்கு காலையில கூட பார்சல்ல தலகாணி அமைச்சிருந்தான். என்னதே அவன் என் முன்னாடி வராம ஏமாத்தினாலும் அவன் எனக்காக ஏதாவது அனுப்புனா என்னால கோவப்பட முடியல. அந்த பாதி மூச்சிருக்கிற தலகாணிய கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறப்போ அழகனே என் பக்கத்துல இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த தலகாணி நல்ல ஐடியாவா இருக்கே. நமக்கு ஏன் இது தோணாம போச்சு? ஏய், என்ன நடக்குது இங்க? புது சூப்பர்வைசர் கொஞ்சம் சப்போர்ட் பண்றான்னதும் வேலையே பார்க்காம கதை பேசிட்டு இருக்கீங்களா? ஏண்டா முத்து, நீ உங்களோட சேர்ந்து கதை பேசிட்டு இருக்க? நீ ஒரு சூப்பர்வைசர் தானே, கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா உனக்கு? மாப்ள, கதை தான் பேசுறோம், இல்லைன்னு சொல்லல. ஆனா எவ்வளவு டச்சிங்கான கதை தெரியுமா? அப்படி என்ன கதை? ஆனந்தியோட கண்ணீர் கதை. கண்ணீர் கதையா? ஏன், என்னாச்சு ஆனந்தி? அவளை கேட்டாலாம் சொல்ல மாட்டா, நான் வேணா சொல்றேன். அழக வெறும் பார்சலா அனுப்புறானா, நேர்ல வரவே மாட்டேங்கிறானா, ஆனந்திய ஏமாத்துறானா. அதான் சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கா.
ஏன் ஆனந்தி, உங்க அழகன் வரேன் வரேன்னு சொல்லிட்டு வரவே மாட்டேங்கிறான்னு வருத்தப்படுறீங்களே. திடீர்னு ஒரு நாள் உங்க முன்னாடி வந்து நின்னா என்ன பண்ணுவீங்க? முதல்ல வந்து நிக்கட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். ஆனந்தி, நேர்ல வரானோ இல்லையோ, உனக்குன்னு ஒரு அழகா இருக்கான். ஜெயந்தி அக்காக்கு பிடிக்குதோ இல்லையோ, ஒரு மொக்க முத்தன்ன இருக்கு. ஆனா என்னையும் அன்பண்ணனு நினைச்சாதான் கவலையா இருக்கு. எங்களை கண்டுக்க யாருமே இல்லையே. அது என்ன கேப்ல பிடிக்குதோ பிடிக்கலையோ மொக்க நடிச்சு விடுற? அதெல்லாம் புடிச்சுதான் இருக்கு. என்ன ஜெயந்தி, நைட் எல்லாம் போன்ல பேசு, இப்ப மட்டும் வாயை திறக்காத. ஏய் சௌசோ, இப்ப என்ன உனக்கு? உன்னையே சுத்தி சுத்தி வர ஒரு ஆள் தானே வேணும். ஒருத்தர் இருக்கான். யாரு? புதுசா வந்திருக்கான்ல சூப்பர்வைசர் நந்தா. நல்லா ஒசரமா இருக்கான். நீ வேணா அவனை பிடிச்சுக்கோ. என் பர்சனாலிட்டிக்கு அவன் கொஞ்சம் கம்மிதான். இருந்தாலும் யோசிச்சு பாக்குறேன். ஏய், ஒரு பேச்சுக்கு சொன்னா யோசிக்கிறாளாமா. விட்டா நந்தா கூட ஃபாரின்ல ட்ரீம் சாங் போயிடுவ போல. வாடி வேலையை பார்க்கலாம். ஏண்டா மாப்ள, இந்த அழகா இருக்கானே அவன் ஜெகஜால கில்லாடியா இருக்கான்டா. ஒரு ஏர் பில்லோ வச்சு ஆனந்திய அப்படி இம்ப்ரெஸ் பண்ணிட்டான். எங்கடா கிடைக்கும் ஏர் பில்லோ? டேய், நம்ம எய்த் பேக்கரி இருக்குல்ல, ஆமா, அதுக்கு பக்கத்து கடையிலே கிடைக்கும். அப்படியா? ஒண்ணு எவ்வளவு விலை இருக்கும்? 209 ரூபா. என்ன அவ்வளவு கரெக்டா சொல்ற? நீ தான் அழகனுக்கு ஏர் பில்லோ வாங்கி கொடுத்தியா? டேய், ஏதோ ஒரு ஜெனரல் நாலேஜ்ல சொன்னேன்டா. நீ போய் வேலையை பாரு, போட. என்ன சொல்லிட்டு இவன் போறான்? என்னவோ நடக்குது. நடக்கட்டும் நடக்கட்டும். ஆனா நாம 4 ஏர் பில்லோ வாங்குறோம். எனக்கு ஒண்ணு. 4 ஜெயந்திக்கு தான். நீ வேணா கருணாகரன் வாங்கிக்க. நான்சென்ஸ். வாழ்க்கையில முத தடவை அப்பா அம்மா ஆனந்தின்னு எல்லார்கிட்டயும் உண்மையை மறைக்க போறேன். இதையெல்லாம் இந்த குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். நீதான் கடைசி வரைக்கும் யாருக்கும் தெரியாம பாத்துக்கணும்.